சந்திரமுகி 2 70 கோடி எடுத்தால் தான் ஹிட்டு அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்குது. ஆனால் இந்த படம் 3 நாளில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, பெரிய வசூல் எடுத்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பேச போகிறோம். இது இல்லாமல் நேற்று சனிக்கிழமை இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணிச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் சித்தா இறைவன் இந்த 2 படத்தோட நேற்று வசூல் எவ்வளோ, இந்த 3 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் ஜவான் பட்டான் படத்தோட வசூலை முறியடிச்சு ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. ஸோ எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் மார்க் ஆண்டனி அந்த படத்தோட வசூலை பார்ப்போம். இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். கண்ணூர் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம், அந்த படம் வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஃபக்ரே 3 அந்த படமும் வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கடுத்து தான் ஷார்ட் 10 அந்த படத்தோட வசூலை பார்க்க போகிறோம். அப்புறம் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம் தாமிரபரணி, அந்த படத்தோட வசூல் என்ன, ஷேர் என்ன, பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்றைக்கி புலி படம். ஸோ புலி இன்னையோட 8 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இந்த படம் ஹிட்டாக ஃப்ளாப்பாக எந்த அளவுக்கு இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 30% பேர் தான் கரெக்டான பதில் சொல்லியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. நீ கனவு காணல, இந்த இடம்தான் நிஜம். ஸோ ஆமாங்க, ஜீரோ மூவி தான் அஸ்வின் கோகுமான் அவர்களோட நடிப்பில் ஜீரோ படத்தில் தான் நேற்று நம்ம ஃப்ரேம் வச்சுருக்கோம். ஸோ இந்த படத்தில் பாட்டுமே சூப்பராக இருக்கும். முக்கியமாக உயிரே உன் உயிரென அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், அனிருத் பாடியிருப்பார். அது பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுவும் இல்லாமல் இந்த படமே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும். இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த படத்தை பிடிச்சவங்க, இந்த படம் ஃபேவரட்னு சொல்லக்கூடிய ரசிகர்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ரசிகர்களில் நானும் ஒருத்தன். ஸோ இந்த படம் எனக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு புது ஃபீல் கொடுத்தது. ஸோ இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் தினேஷ் அப்படிங்கிறவர், அப்புறம் யூசர் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் பேர் தெரில, அப்புறம் சூரிய பிரகாஷ், அப்புறம் நபிகா ஃபிர்தௌஸ், அப்புறம் ஜனகன் சித்தன் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான சினிமா கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம், அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அந்த படத்தோட இன்ட்ரோடக்ஷன் சீன் ஒரு விஷயத்தை பண்ணி நம்மளை அப்படியே செட் பண்ணி உட்கார வைக்கும். அது படம் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் இன்ட்ரடக்ஷன் வேறு ஒரு மாதிரி நம்மளை ஒரு நல்ல படத்துக்கு வந்துட்டோம்ப்பா அப்படின்னு நம்மளை செட் பண்ணி உட்கார வச்ச ஒரு படமாக இருக்கணும். உதாரணத்துக்கு நான் 2 படம் சொல்கிறேன். ஒன்று கில்லி. ஸோ ஆரம்பத்தில் அந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும், அதான் அந்த ஏரியா பசங்களுக்குள்ளே. அதில் இவர் ஓடுவார். கிட்டத்தட்ட 90% படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் எல்லாரையுமே ரிவீல் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். அதாவது ஹீரோயின், வில்லனை தவிர எல்லாரையுமே இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு படம் சொல்கிறேன், தசாவதாரம். ஆரம்பத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு வந்திருக்கீங்க, இந்த படத்தில் என்னெல்லாம் இருக்க போகுது, எப்படிப்பட்ட காட்சிகள்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே ஒரு முன்னோட்டம் மாதிரி மொத்தமாக படத்தில் எல்லா கேரக்டருமே ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம பாஸ் பண்ணி மேபி பார்த்தோன்னா அந்த 10 கேரக்டருமே ஸ்டார்டிங் அந்த இன்ட்ரொடக்ஷன் சீனில் மோஸ்ட்லி வந்திருப்பாங்க. ஸோ ஹைட்டாக இருக்கிற கமலாக இருக்கட்டும், பாட்டியாக இருக்கிற கமலாக இருக்கட்டும், அதே நேரத்தில் இறந்து போன ஒரு கமலாக இருக்கட்டும், அதே நேரத்தில் இந்த பக்கம் சயின்டிஸ்ட் கமலாக இருக்கட்டும், அந்த பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்க கமலை கூட காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஓப்பனிங் சீன்லேயே முக்கால்வாசி எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரொடக்ஷன் சீனு வேறு ஏதாவது படம் உங்களுக்கு இருக்குது? நான் பார்த்ததுலேயே இன்ட்ரொடக்ஷன் சீன் இது வேறு லெவல். இப்படி தான் இன்ட்ரொடக்ஷனில் ஒரு கேரக்டரை ரிவீல் பண்ணணும்னு இல்லை, அந்த படமே நம்மளை செட் பண்ணி உட்கார வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு படம் நீங்கள் என்ன படம் சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ வசூல்களை போயிடலாம். ஸோ ஷார்ட் 10 அந்த படத்தோட Day 3 கலெக்ஷன் இந்தியாவில் 2,04,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $3.3 மில்லியன் இருந்து 27,40,00,000 வருது. ஸோ அதுக்கடுத்ததாக இந்தியா முழுக்க இந்த படம் 5,88,00,000, வேர்ல்டு வைடு $9 மில்லியன். ஸோ அதுக்கடுத்ததாக ஃபக்ரே அந்த படத்தோட Day 3 கலெக்ஷன் ஃபக்ரே 3 இந்தியாவில் 11,34,00,000, வேர்ல்டு வைடு 12,18,00,000. ஸோ இந்தியா முழுக்க 30,39,00,000, வேர்ல்டு வைடு 34,80,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய வசூலுங்க 3 நாளில். அதுவும் இல்லாமல் Day 1 ஒரு பெரிய வசூல் எடுத்துச்சு. அதோட கொஞ்சம் கம்மியாக Day 2 எடுத்தது. இப்போ Day 3 Day 1 விட அதிகமாக எடுத்திருக்கு. ஸோ இந்த படம் இந்த வீக்கெண்டு முடியறதுக்குள்ளே ஒரு 45 கோடி 50 கோடி வரதுக்கான பாசிபிள் கூட இருக்குது. ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க.
ஸோ அதுக்கு அடுத்ததாக கண்ணூர் ஸ்குவாடு. ஸோ டே 1 வந்து ஒரு கலெக்ஷன் எடுத்தது, டே 2 ஒரு கலெக்ஷன் எடுத்தது, டே 3 இது 2 விட அதிகமாக எடுத்திருக்கு. டே 3 கேரளாவில் 4 கோடியே 5 லட்சம், இந்தியா முழுக்க 4 கோடியே 65 லட்சம், ஓவர்சீஸில் 5 கோடியே 39 லட்சம், வேர்ல்டு வைடு 10 கோடியே 4 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடிக்கு மேலே இந்த படம் 3வது நாள் வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து தான் இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் கேரளாவில் 9 கோடியே 24 லட்சம், இந்தியா முழுக்க 10 கோடியே 38 லட்சம், ஓவர்சீஸில் 11 கோடியே 4 லட்சம், வேர்ல்டு வைடு 21 கோடியே 42 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய வசூலுங்க இந்த 3 நாளில். ஸோ படம் பார்த்தவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஓவர்சீஸில் இந்த படம் அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு போகுது. ஸோ இந்த படம் 50 கோடியை தாண்டிடுமா, இல்லை அந்த 100 கோடி அப்படிங்கிற அந்த விஷயத்தை தொடுமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். ஸோ ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவுக்கு மார்க் ஆண்டனி மாதிரி ஒரு படம் வந்தாலே 100 கோடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வந்து பாசிபிளாக இருக்குது. ஆனால் மலையாளமில் அப்படி கிடையாது. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மூவிக்கு தான் அந்த 100 crore வந்து பாசிபிள். ஸோ அதனால தான் சொல்ல வந்தேன், இந்த படம் வந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கடுத்து தான் ஸ்காண்டா, அந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடியே 61 லட்சம், வேர்ல்டு வைடு 6 கோடியே 86 லட்சம். ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் டோட்டலாக 23 கோடியே 64 லட்சமும், வேர்ல்டு வைடு 29 கோடியே 57 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய வசூல் எடுக்க வேண்டியது இருக்குது. இந்த 3 நாளைக்கு இந்த வசூல் போதுமான்னு கேட்டிங்கன்னா போதாது. ஏன்னா இந்த படம் வந்து 90 கோடி கிட்ட வசூல் எடுக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரியே ரிவ்யூவுமே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை தானா இந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறத வச்சு தான் இந்த படம் வந்து ஹிட் ஆஃப் ஃப்ளாப்பா அப்படிங்கிறத நம்ம நிர்ணயிக்க முடியும். அதுக்கடுத்ததான் ஜவான் படத்தோட டே 24 கலெக்ஷன் இந்தியா முழுக்க இந்த படம் வந்து 10 கோடியே 85 லட்சம், ஓவர்சீஸில் 6 கோடியே 95 லட்சம், வேர்ல்டு வைடு 17 கோடியே 80 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 703 கோடியே 10 லட்சமும். ஸோ இந்தியா முழுக்க 703 கோடியே 10 லட்சமும், ஓவர்சீஸில் 361 கோடியே 89 லட்சமும், வேர்ல்டு வைடு 1064 கோடியே 99 லட்சம் இந்த படம் வந்து 24 நாளில் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 24வது நாளே இந்த படம் ஷாருக் கான் அவர்களோட ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் திரைப்படமான லைஃப் டைம் கிராஸ் கலெக்ஷன் பட்டான் படத்தோட கலெக்ஷனை வந்து இந்த படம் வந்து 24 நாளில் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய வசூலுங்க, மிகப்பெரிய சாதனை. ஸோ அதுவும் இல்லாமல் இந்தி சினிமாவிலே ஹையஸ்ட் கிராஸ் கலெக்ஷன் வித் இன்க்ளூடிங் சைனாவோட கலெக்ஷனையும் சேர்த்தா இது வந்து 2வது. வித்தவுட் சைனா கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு இதுதான் ஹிந்தியிலே ஹையஸ்ட்டு நம்பர் 1 கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து தான் மார்க் ஆண்டனி படத்தோட டே 16 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் வந்து 88 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 29 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 58 கோடியே 62 லட்சமும், வேர்ல்டு வைடு 96 கோடியே 47 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். ஸோ 100 கோடி இன்னும் ஒரு 3.5 கோடி தான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வசூல் பண்ணுது, அப்புறம் வந்து அக்டோபர் 2ஆம் தேதி இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வசூல் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கும்போதே தெரியுது இந்த படம் க்ளீனாக இந்த 2 நாள்லே 100 கோடி அப்படிங்கிற கனவு வந்து பூர்த்தி செய்ய போகுது. ஸோ விஷால் அவர்களோட முதல் 100 கோடி படமாக அமைய போகுது. அதுக்கடுத்தா சித்தா படத்தோட டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 61 லட்சம், கர்நாடகாவில் 7 லட்சம், இந்தியாவில் 71 லட்சம், ஓவர்சீஸில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 81 லட்சம். ஸோ மற்ற 2 நாளை விட 3வது நாள் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது கலெக்ஷன். தமிழ்நாட்டில் 1 கோடியே 60 லட்சம், கர்நாடகாவில் 17 லட்சம், இந்தியா முழுக்க இந்த படம் 1 கோடியே 98 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 26 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு 2 கோடியே 20 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்ததாக இறைவன் படத்தோட டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2 கோடியே 48 லட்சம், டோட்டலாக இந்தியா முழுக்க இந்த படம் 2 கோடியே 64 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 69 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா 3 கோடியே 33 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் 8 கோடியே 6 லட்சம் டோட்டலாக வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்தியா முழுக்க 9 கோடியே 3 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 9 கோடியே 3 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடி, வேர்ல்டு வைடு 11 கோடியே 3 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 28 கோடி. ஆனால் இந்த படம் 35 கோடி கிட்டே எடுக்க வேண்டியது இருக்குது. எடுக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கடுத்ததான் சந்திரமுகி 2 அந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 4 கோடியே 5 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 48 லட்சம், கர்நாடகாவில் 47 லட்சம், கேரளாவில் 18 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 17 லட்சம், ஓவர்சீஸில் 95 லட்சம், வேர்ல்டு வைடு 7 கோடியே 30 லட்சம் இந்த படம்.
நேற்று 3வது நாள் வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பக்கம் இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ இருந்தாலுமே வசூல் ரீதியாக இந்த படம் ஓரளவுக்கு பெட்டராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இது தொடர்ந்து போச்சுன்னா இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பெரிய ஹிட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சந்திரமுகி 2 படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 13,44,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 6,30,00,000, கர்நாடகாவில் 1,28,00,000, கேரளாவில் 69,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 57,00,000, ஓவர்சீஸில் 4,91,00,000. வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 27,19,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 60 கோடி. 70 கோடி இந்த படம் எடுக்க வேண்டியது இருக்குது வசூல். ஸோ எடுத்தால் ஹிட்டு. ஸோ இந்த படம் எடுக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் 2 நாள் இருக்குது. இன்றைக்கி அக்டோபர் 1, அக்டோபர் 2 நாள் இருக்குது இந்த படத்துக்கு. இந்த 2 நாளில் இந்த படம் வந்து ஒரு 55 கோடி கிட்ட வந்துடுச்சு அப்படின்னா இந்த படம் ஹிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு நானே சொல்கிறேன். ஸோ உண்மையிலே அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம் தாமிரபரணி. ஸோ இந்த படத்தில் பாட்டுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஹரி அவர்களோட டைரக்ஷனில் ஒரு டீசெண்டான சூப்பர் ஹிட்டான ஒரு படம். இந்த படம் நிறைய பேருக்கு வந்து ஃபேவரட் மூவியாகவே இருக்கும். முக்கியமாக அந்த பாட்டு தாலியே தேவையில்லை அந்த பாட்டு வந்து அந்த டைமில் சூப்பர் ஹிட்டு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 5 கோடி. தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் வந்து 13,50,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அந்த இயர்லேயே ஹையஸ்ட்டு தமிழ்நாடு கலெக்ஷனில் 8th பிளேஸோ 7th பிளேஸோ இந்த படம் இருக்குது. வேர்ல்டு வைடு 16 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 8,75,00,000. ஸோ விஷால் அவர்களோட கெரியர் அப்போ தான் பெருசாக வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் இந்த படம் அவருக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிது. ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கடுத்து நான் சொல்லியிருந்தேன் புலி படத்தோட வசூலில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் இங்கே ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, விஜய் வந்து வித்தியாசமாக நடிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இதை நான் சொல்லும்போது கீழே நீ ஒரு விஜய் சொம்புன்னே இப்போ ஒரு 10 பேர் கமெண்ட் போடுறானா இல்லைன்னு பாருங்கள். அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 3 பேராவது போடுவான். ஏன்னா இப்போ நான் கேட்குறதுக்கு கேள்விக்கு பதில் கிடையாதுன்னா நீ இவனுக்கு சொம்புன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அது தொடர்ந்து நடக்கும், அதுக்கு நம்ம பதில் சொல்ல தேவையில்லை. ஸோ தொடர்ந்து விஜய் வந்து ஒரே மாதிரியே தான் நடிப்பாருன்னு சொல்கிறேன். எல்லாருக்குமே நான் ஒரு சேலஞ்ச் விடுறேன். தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள் யாராக வேணால் எடுத்துக்கோங்க, இப்படி ஒரு படம், இப்படி ஒரு ஃபேண்டசி படம் நடிக்கவே முடியாது. இது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கு, கத்தி மேலே நடக்கிற மாதிரி. இதை வந்து எந்த ஒரு பெரிய நடிகரும், அதுவும் பீக்கான ஒரு டைமில் கத்தி துப்பாக்கிலாம் நடித்து பீக்காக இருக்கிற ஒரு டைம் இருக்குல்ல, அந்த டைமில் யாருமே இதை பண்ணவே மாட்டாங்க. ஆனால் பண்ணார், விஜய் பண்ணார். ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக பெரிய ஹிட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ ஆனால் இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ தமிழ்நாட்டில் 48 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திராவில் 7,25,00,000, கர்நாடகாவில் 7,25,00,000, கேரளாவில் 5,50,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6,90,00,000, ஓவர்சீஸில் 26 கோடி. ஸோ டோட்டலாக 1,90,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, 87 கோடி. தேட்டரிக்கல் ரைட்ஸு 65 கோடிக்கு விற்கப்பட்டிருக்கு. ஷேர் 53 கோடி 75 லட்சம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து தேட்டர் ஓனர்லேருந்து இங்கே நிறைய பேருக்கு இந்த படம் வந்து நஷ்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அதையும் தாண்டி விஜய் வந்து வித்தியாசமாக நடிக்க மாட்டார்னு சொன்னவங்களுக்கு இந்த படம் போதும். அவர் வித்தியாசமாக நிறையா படங்கள் எடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, அவர் வந்து ஒரு படத்தில் டாக்டராக நடிப்பார், ஒரு படத்தில் வந்து மெஜிஷியனாக நடிப்பார், ஒரு படத்தில் வந்து இந்த மாதிரி ஃபேண்டசி மாதிரி ஒரு படம் நடிப்பார், ஒரு படத்தில் திருடனாக நடிப்பார், ஒரு படத்தில் வந்து பயங்கர நெகட்டிவான ஒரு ரோலில் பண்ணியிருக்காரு. நான் சொல்கிறது ஆரம்பத்தில் பிரியமுடன், அப்புறம் லவ் டுடே, 4 வருஷமாக ஒரு பின்னாடி ஓடி ஒரு பொண்ணை லவ் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியில் அந்த காதிலே தூக்கி எறிஞ்சிட்டு போகிற மாதிரி ஒரு ரோல் ஒன்று பண்ணுவார். கடைசியில் எப்படி சொல்கிறது, கண்ணுக்குள் நிலவு மாதிரி ஒரு படம் பண்ணுவார். ஆனால் இவரை பார்த்து இவர் வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரி தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அருள்நிதி இருக்கார்ல, அவர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி மிஸ்ட்ரி, ஹாரர், த்ரில்லர் இதுதான் பண்ணுவார். அவர் வந்து இவர் வித்தியாசமான கதைக்களம் தான் தேர்ந்தெடுப்பாருப்பாங்க. ஸோ இது எனக்கு புரியவே இல்லை, இந்த லாஜிக். மேபி நான் சொல்கிற விஷயம் கூட தப்பாக இருக்கலாம். ஸோ இருந்தாலும் இந்த படம் உங்களில் யாருக்கா ஒருத்தருக்கு 2 பேர் பிடிக்குன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.